முறைகேடு புகாரில் கைதான இருவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் ரமேஷ் மற்றும் எரிசக்தி துறையின் முத்துக்குமரன் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய குரூப் 4 முறைகேடு தொடர்பான விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விசாரணை வளையத்திற்குள் ஏராளமானோர் சிக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் குரூப் 4 முறைகேடு புகாரில் கைதான இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் ரமேஷ் மற்றும் எரிசக்தி துறையின் முத்துக்குமரன் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை அறியலாம். தொலைபேசி வாயிலாக நம்முடைய செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார். கீதங்கள் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? அது ஏற்கனவே இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை மற்றும் ராமேஸ்வரங்களில் தரவரிசையில் 39 இடங்களை பிரித்த தேர்வர்கள் தற்பொழுது முறைகேடில் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தொடர்ந்து சிபிசி அதிகாரிகள் தீவிரமான விசாரணை நடத்தி வருகின்றார்கள். குரூப் 4 தேர்வில் மிகப்பெரிய அளவிற்கு முறைகேடு குற்றச்சாட்டு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இடைத்தரகர்களாக செயல்பட்டு இங்கு டிபி வளாகத்தில் செயல்பட்டு வரும் எரிசக்தி துறையில் பணியாற்றக்கூடிய முத்துக்குமரன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் உதவியாளராக பணியாற்றக்கூடிய ரமேஷ் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பணியில் இருந்து தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக அரசு ஊழியராக இருப்பவர்கள் அவர்கள் இது போன்ற ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகின்ற பொழுது 48 மணி நேரத்தில் அவர்கள் இயல்பாகவே அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் இவர்கள் மீது தற்பொழுது அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்கள் மீது அந்த சட்ட ரீதியான நடவடிக்கையை தற்பொழுது எடுத்திருக்கின்றார்கள். கீதன், தற்போது இந்த இருவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இடைத்தரகராக செயல்பட்டார்கள். சரியாக இவர்கள் இந்த முறைகேட்டை பொறுத்தவரைக்கும் என்ன குற்றம் செய்திருந்தார்கள்? அது ஏற்கனவே அதாவது தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் அமைத்து இதற்கான அந்த குரூப் 4 தேர்வில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. இங்கு டிபி வளாகத்தில் பணியாற்றக்கூடிய இவர்கள் ஒருவருக்கொருவர் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த குரூப் 2A தேர்வின் மூலமாக இவர்கள் முத்துக்குமரன் பணியில் சேர்ந்திருக்கின்றார். அதே போல இங்க ரமேஷ் அவர்களும் அந்த அரசு பணி மூலமாக தேர்வு மூலமாக இங்கு பணியில் சேர்ந்திருக்கின்றார். இருவருமே ஏற்கனவே ஒருவருக்கொருவர் அறிமுகமானதன் அடிப்படையில் இவர்கள் தேர்வர்களை அணுகி அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு தேவையான நபர்களுக்கு பணம் கொடுத்து இந்த தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதற்கு உதவியாளராக இருந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இவர்கள் 2 பேருமே பணம் வாங்கி கொண்டு உரிய நபர்களிடம் அந்த பணத்தை ஒப்படைத்து முறைகேடுகள் நடைபெறுவதற்கு இவர்கள் உறுதுணையாக இருந்ததன் அடிப்படையில் தற்போது இவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக கீதன், இது தொடர்பான மேலதிக விவரங்களை பெறுவதற்காக மீண்டும் இணையலாம். தற்போது விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி. செங்கல்பட்டு சுங்கச்சாலை